நமச்சிவாயே. இறைவன் என்பவன் ஒரு தராசு போன்றவர். எல்லாருமே கையெடுப்போம், சாமி கும்பிடுவோம், எல்லாத்துக்குமே பலன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. சிலருக்கு உச்சமான பலன் கிடைக்கும், சிலருக்கு துன்பத்தின் மேல் துன்பமே வரும். ஏன் இறைவன் எப்படி செய்கிறான்? இறைவன் பஞ்சசக்தியை இயக்கக்கூடியவன். அந்த பஞ்சசக்தி எப்படி இயங்குகிறது என்பதை பற்றி நமக்கு நம் முன்னவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதை பற்றி அந்த இறைவனின் பாடத்தை நாம் படிக்க வேண்டும். அந்த இறைவனின் பாடத்தை நாம் தெரிந்து கொண்டு எதெல்லாம் நல்லது என்று சொல்லியிருக்கின்றார்களோ அதையெல்லாம் நாம் செய்தால் நல்லதே நடக்கும். நல்லது அல்லாதது நாம் செய்யும் பொழுது நாம் எண்ணியது நடப்பதில்லை. இதுதான் உண்மை. ஒரு நோயாளி நம்மள்கிட்ட வராரு, ரொம்ப நல்லா இருந்தவர் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகி இங்கே வராரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் மேலே போய் சாமி கும்பிட்டு வாங்க, அவர் உங்களுக்கு எல்லாத்தையுமே மாற்றி கொடுப்பாரு, நீங்கள் இழந்ததெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நான் கும்பிடாத சாமியே இல்லை, நான் பாடாத பாராயணமே இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டுங்க. நீங்கள் கும்பிட்றதெல்லாம் ஒரு சாமின்னெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அதனால் சாமி கும்பிட சொல்லாதீங்க, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்காக வேண்டி நான் அவரை பற்றி கோபமோ தாபமோ கொள்ளலை. சரி, அவர் போகிற வழியில் போயிருக்கிறாரு, அனுபவிச்சுட்டு வராரு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுட்டு, சரிங்க பரவாயில்ல, உங்களுக்கு எப்போ அந்த யோகம் வருதோ அப்போ நீங்களே கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சிகிச்சை மட்டும் செஞ்சேன். ஆனால் சிகிச்சையில் எந்த விதமான பலனுமே கிடைக்கவில்லை. இதெல்லாம் ஏன் சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமியை கையெடுத்து கும்பிட்டா மட்டும் போதாது. அந்த சாமியை வணங்கி நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் இந்த பஞ்சசக்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். வெப்பம், காற்று, நீர், மரம், நெருப்பு, இந்த 5 சமநிலையில் தேவையான அளவிற்கு இருந்தால் மட்டும்தான் சக்தி கிடைக்கும் என்பதை அறிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். இப்போ அவரோட நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஆண்களுக்கான குறைபாடுள்ள வாஸ்து அமைப்பு. அடுத்தபடியாக அவர் நல்லது நல்லது என்று சாப்பிட்ட உணவுகளெல்லாம் தவறானது. இப்படி எல்லாமே தவறாக இருக்கும் பொழுது நம் உடல் ஆரோக்கியமாக இருக்குமா என்று பார்த்தால், உணவினால் தவறு நடந்துவிட்டது, ஆரோக்கியம் குறைந்துவிடும். சரி, நம்ம செல்வாக்கு பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் என்றால் அவர் வீடு வாஸ்து குறைபாடு, அதுவும் கிடைக்காது. உயிரையும் எடுக்க முடியாமல், ஆனந்தத்தையும் கொடுக்க முடியாமல் இறைவன் அவரை தத்தளிக்க விடுகிறார். ஆக ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், ஆனந்தமாக வாழ வேண்டும், இல்லத்தில் இன்பம் பெருகி வாழ வேண்டும் என்றால் தினம் ஒரு கோயிலுக்கு போய் சுற்றிட்டு இருக்கிறதே பொழப்பாக வச்சுட்டு நானும் சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான பலனும் கிடைக்காது. முதலில் உன் வீட்டின் வாஸ்து நிலையை சரி செய்ய வேண்டும். அதன் பிறகு உனது வீட்டையே கோயிலாக வேண்டும். தினசரி காலையில் எழுந்து உன் வீட்டிலேயே தீபமேற்றி வணங்கி வந்தால் அந்த இடத்திற்கு இந்த பிரபஞ்ச சக்தி வரும். அந்த இடத்திற்கு இந்த பிரபஞ்ச சக்தி வரும் பொழுது உனக்கு கிடைப்பதெல்லாம் ஆனந்தம் மட்டும்தான்.
ஆக ஆனந்தத்தை பெற தேடி அலைந்தால் பலனில்லை. உன் வீட்டிலேயே இறைவனை குடி கொண்டு வர முயற்சி செய். அவர் வந்துவிட்டால் அவருக்கு தேவையானவையெல்லாம் அந்த இடத்தில் வந்துவிடும். அந்த இடத்தில் வந்துவிட்டால் அதை உன்னால் எடுத்து அனுபவிக்க முடியாத அளவிற்கு பேரின்பம் கிடைக்கும். முயற்சி செய்துங்கள், நல்லதே நடக்கும்.